தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்னென்னா, ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷமாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். எங்கள் ஊர் மக்கள், எங்கள் தொகுதி மக்கள், எங்களோட மாவட்டத்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயத்த நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. அதாவது என்னென்னா, அந்த சந்தோஷத்தில் வார்த்தை வரல. ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் தமிழ் உச்சரிப்புங்கிறது ரொம்ப நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, பேச ஆரம்பிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளூவன்சியாக பேசுகிறதுக்காக. பட் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதாவது என்னென்னா ரொம்ப சிம்பிள். எங்கள் மாவட்டத்தோட மலைமுழுங்கி மிஸ்டர் மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இந்த வாட்டி தேர்தலில் போட்டிடுறதுக்கு திமுக வாய்ப்பளிக்கவில்லை என்ற ஒரு சந்தோஷமான செய்தி தான். அதே பத்மநாபபுரம் தொகுதியை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் சின்ன வயசில் ஸ்கூல் படித்து 10th 12th படிக்கும்போதே நான் கண்ணுக்கு எதிராக பார்ப்பேன். கனிமூலம் அந்த எங்களோட மலைகளை உடச்சி க்ரஷரில் போட்டு அதை சின்ன சின்ன கற்களாக மாற்றி எம்சாண்ட் ஆகும். அது கட்டுமான பொருட்களுக்கு மெயினாக என்னென்னா வீடு கட்டுறதுக்கெல்லாம் கிடையாது. கனிமவளங்களை ஒட்டுமொத்தமாக என்னென்னா விழிஞ்சத்தில் ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக கேரளாவில் உள்ள மலைகள் எதுவுமே தொடாமல் எங்கள் ஊரில் இருந்து ஒட்டுமொத்தமாக எடுத்து நான் 11th 12th படிக்கும்போது 10th 11th 12th படிக்கும்போதே ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பார்ப்பேன். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க மலைகளை. எங்கள் கருங்கல்லில் பெத்லஹேம் ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஒரு மலை இருக்குது. அந்த நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது மலை வெடி வச்சு தகர்ப்பாங்க. இதே மனோ தங்கராஜ்ங்கிற நபரோட சொந்த ஊரும் கருங்கல் தான். அது பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். பறவைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி கனிமங்களை இயற்கை இந்த அளவுக்கு சுரண்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கும் ஆஃப்டர் ஆல் ஒரு வண்டி கிராஸ் ஆகி போகணுன்னா 300 ரூபா டெய்லி. இவர் கடைசியாக அவர் எப்படி லூஸ் ஸ்டாக் விட்டு மாட்டினார் தெரியுமா? அதாவது என்னென்னா, எங்கள் ஊரில் ஹிம்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். உண்மையிலே இதோட அனைத்து கிரெடிட்ஸும் யாருக்கு போகும்னா, நாம் தமிழருக்கும் சரி, அதை ஷேர் பண்ணி வைரல் பண்ண டிவிகேக்கும் சரி, ஏதோ ஒன்று என்னை பேசுகிறதுக்கு தடை போடாமல் இருந்த என்னோட பெற்றோர்களுக்கும் சரி. இதை பேசாத, இது ரொம்ப நம்மளுடைய பக்கத்து தொகுதி எம்எல்ஏ, அவரும் மாவட்டத்தோட மந்திரியாக இருக்கார். ஸோ நீ இதை பேசாத அப்படிங்கிற மாதிரி எதுவும் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதனால, சரி ஓகே நல்ல விஷயம் தானே நீ பேச அப்படிங்கிற ஒரே ஒரு ஆதரவு அளித்த ஒரு காரணத்தினாலையும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த ஒரு காரணத்தினால நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசணும். இது எனக்கு மட்டும் கிடைத்த கிரெடிட்ஸ் கிடையாது. நாம் தமிழருக்கும் சரி, கடைசி நேரத்தில் ஓட விட்ட ஹிம்லர் அவர்களுக்கும் சரி, தொடர்ந்து வேலை பார்த்த நாம் தமிழர் கட்சி சீலன் அவர்களுக்கும் சரி, அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக இதை வைரல் பண்ண டிவிகே சொந்தங்களுக்கும் சரி, நான் இது எல்லாரையும் தான் சேர்த்தான் சொல்கிறேன். பொதுமக்களுக்கும் சரி. ஏன்னா பொதுமக்களோட உணர்வு டோட்டலாக இந்த கனிமூல கொள்ளைக்கு எதிராக இருந்துச்சு. இந்த மாவட்டத்து அமைச்சருக்கு எதிராக இருந்துச்சு. அதாவது எப்படி தெரியுமா? உங்கள் ஊரில் ஒட்டுமொத்தமாக கஞ்சா வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. அந்த கஞ்சா வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இந்த நபர் தான் கஞ்சாவை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நபர் ஒரு பொது மேடையில் போயிட்டு கஞ்சா வியாபாரம் நடக்குதா இல்லையா சார்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்கும்போது 100% இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது மக்களுக்கு என்னடா இந்த அளவுக்கு அப்பட்டமாக போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். செவனேன்னு அவர் ஓரமாக இருந்திருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அவரோட ரிலீஜன் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டின் நாடராக இருக்கார். ஸோ அந்த பகுதியில் யாரை விட்டாலும் அந்த மக்கள் நான் சொன்னேன் இல்லை, எங்கள் ஊர் பகுதி மக்கள் என்னென்னா ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யோசிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்களா, பிஜேபி உள்ளே வரக்கூடாது, ஸோ அதனால் இவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு குருட்டாம்போக்கில் வாக்களிச்சிட்டு இருந்த மக்களுக்கு இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பேசி மலைகளை காப்பாற்றியிருக்கோம். தற்சமயத்துக்கு காப்பாற்றியிருக்கோம். நாளைக்கு யார் வரப்போகிறா அப்படிங்கிறது தெரில. தற்சமயத்துக்கு மலைகளை காப்பாற்றியிருக்கோம். கனிமவளங்களை சுரண்டக்கூடிய அதுக்கு அதை கண்டுகொள்ளாத அமைச்சரை அந்த பொறுப்புலேருந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிஞ்சிருக்கோம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மணச்சநல்லூர் தொகுதியோட திமுகவை சார்ந்த எம்எல்ஏ, ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். இவர் யாருன்னா வேறு யாரும் கிடையாது, திருச்சி சார்ந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசா மருத்துவக் கல்லூரி ப்ளஸ் ஹாஸ்பிட்டலோட ஓனரோட பையன் ஸ்ரீனிவாசா அவர்களுடைய பையன் தான் கதிரவன் அவர்கள். ஆல்ரெடி திமுகவோட எம்எல்ஏவாக இருந்தார். இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஒட்டுமொத்த பாமர மக்களுடைய கிட்னியை திருடி இந்த ஹாஸ்பிட்டலில் முறைகேடு பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மதுரை பெஞ்சு என்கொயரி கமிட்டி அமைச்சு ஒட்டுமொத்தமாக அந்த ஹாஸ்பிட்டலோட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இன்வால்வ் ஆன ஒன் ஆஃப் த புரோக்கர் தான் இந்த ஜூலி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்.
ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணது மூலமாக இந்த ஜூலியையும் கைது பண்ணணும், ஹாஸ்பிட்டல் ஓனரையும் கைது பண்ணணும், ஒட்டுமொத்த இன்வால்வான அந்த ஃப்ராடு டீமையும் கைது பண்ணணுங்கிறது நம்ம அழுத்தம் திருத்தமாக பேசியிருந்தோம். ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா பரவப்பட்ட விஷயம், ஒட்டுமொத்தமாக பேசப்பட்ட விஷயம். சட்டசபையில் லைக் வந்து சுகாதாரத்துறையோட அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசினது என்ன தெரியுமா? தவறு செய்தது யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து இன்டைரக்டாக சுட்டி காட்டினார். யாராக இருந்தாலும் சரின்னா எங்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினாங்க. ஆனால் இப்போது மறுபடியும் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது இந்த பக்கம் மலையை சுருன்றவரை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துறது வாட்டவர் நாளைக்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஒரு மிகப்பெரிய ஒரு மலை முழுங்கிய நீங்கள் வந்து அகற்றினாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா மக்களோட உறுப்பை திருடுற இன்னொரு கும்பலுக்கு லைக் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு 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 கவலைக்கிடமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து கவலைப்பட்டு சென்டிமெண்ட்டாக பேசி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் காசுக்கும் அண்டாக்கும் குண்டாக்கும் விலை போகாமல் என்ன தான் வாங்கினாலும் அது நம்ம காசுன்னு சொல்லிட்டு விரும்பி வாங்கி அதை உபயோகப்படுத்திட்டு சரியான நபர்களுக்கு வாய்ப்பு அளித்திங்கன்னா எந்த கிட்னி திருடனும் இந்த அளவுக்கு தைரியமாக பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் யார் நின்னாலும் சரி மக்கள் தகுந்த நல்ல நபர்களுக்கு வாய்ப்பளிங்க. திருச்சியோ லைக் மணச்சநல்லூர் தொகுதியோட அவர் எம்எல்ஏ வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்காரு, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு, காலேஜ் வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறத தாண்டி தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல கேண்டிடேட்ஸாக பார்த்து வாய்ப்பளிப்பீங்கன்னு நம்புகிறேன். காரணம் இது 1-2 பேரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. பள்ளிப்பாளையம் என்ற ஒட்டுமொத்த ஊர் மக்களுடைய, நீங்கள் அந்த ஊரில் போனால் தெரியும், பாதி பேருக்கும் கிட்னியே கிடையாது. எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? கிட்னி இல்லாத ஒரு துயரம் நீங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லலாம். கிட்னி எனக்கு பேசவே வரல. ஏன்னா அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிட்ட அழுது சொல்லும்போது அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதாவது எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது, டயாலிசிஸ் பண்ணணும், லைக் வந்து எனக்கு சில வேலைகள் பண்ண முடியல. இது மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் 90% இப்படி தான் இருக்காங்களா? பலர் வந்து வெளில சொல்ல. ஏன்னா அது இல்லீகல் சட்டத்துக்கு விரோதமானது. கிட்னியை கொடுக்குறதும் தவறு, வாங்குறதும் தவறு. சரி, கொடுத்ததுக்கப்புறம் பணம் தரல, தெரியாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு வறுமையின் காரணமாக இருக்குது, எனக்கு தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு கொடுக்கும்போது அவங்கள குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? இதை தடுக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. வேரோட கிள்ளி எரியக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா அரசாங்கம். ஆனால் மறுபடியும் அந்த வேருக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து விட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறேன். மக்கள் தயவு செஞ்சு அந்த வேரை இந்த தேர்தலில் கிள்ளி ஒட்டுமொத்தமாக பிடுங்கி எறியணுங்கிறது என்னோடய விருப்பம். பண்ணுவீங்க நம்புகிறேன். இன்னொரு விஷயம், எப்பேற்பட்ட இயற்கை வளம் கொண்ட எங்கள் குமரி மாவட்டத்தை ஒரு மலைமுழுங்கி தங்கராஜ்கிட்டே இருந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி. இந்த தீய சக்தியான இந்த வேரையும் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் மக்கள் பிடுங்கி எறிவீங்க அப்படிங்கிறது உங்களோட பொன்னான வாக்குகள் மூலமாக செய்வீங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.